இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கன்னி ராசி. இந்த கன்னி ராசிக்கான குரு பயிற்சி பலன் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். கன்னி ராசிக்காரர்களுக்கு குரு உங்கள் 4வது வீட்டுக்குடையவர், மேலும் 7வது வீட்டுக்கு அதிபதி ஆவார். இப்போது உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் குரு பயிற்சி அடைகிறார். 10லிருந்து 11க்கு வரார். அதாவது தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு வருகிறார். வீட்டில் இருக்கும்போது அவர் என்ன செய்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். மேலும் உங்களுடைய இந்த குரு பயிற்சி அப்படின்னு பார்த்தா 2026 உங்களுக்கு ஒரு சில மகிழ்ச்சியான ஒரு கதவுகளை திறந்து வைக்கிறார். உங்கள் இல்லத்தில் உங்களுடைய வருமானத்தை அதிகரிப்பார். நீங்கள் நிதி ரீதியாக முன்னேறுவீர்கள். வருமான வழிமுறைகள் அதிகரிக்கும். உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். உங்களுக்கு நிதி நன்மைகளை தரும் மற்றும் உங்களை ஒரு சமூக வட்டம் அதிகரிக்கும் சொல்லலாம். நீங்கள் கல்வியில் பெயரும் வெற்றியை பெறுவீர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல மற்றும் ஒரு மாணவராக அங்கீகரிக்கப்படுவதில் சொல்லலாம். அதே நேரத்தில் இந்த நேரம் சகோதர சகோதரிகளுக்கு நன்றாக இருக்கும் சொல்லலாம். இந்த நேரம் காதல் தொடர்பான விஷயங்களுக்கு சாதகமாக இருக்கும் சொல்ல முடியும். அதே நேரத்தில் இந்த பயிற்சி உங்கள் காதல் திருமணத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். மேலும் திருமணமாகாதவர்களுக்கு திருமண அறிகுறிகள் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு குழந்தை பிறப்பு பற்றிய நல்ல செய்திகளும் கிடைக்கும். திருமண உறவுகளில் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை அதிகரித்து கொடுக்கும். கணவன் மனைவிக்கு இடையே ஒரு சில அந்யோன்யமான ஒரு நற்பலன்கள் அதிகமாக கொடுக்கும். உங்கள் தாயிடமிருந்து நீங்கள் நன்மையை பெறலாம். வணிகத்தில் இருந்து ஒரு ஏராளமான பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 4க்குடைய கிரகமும் அவர் தான், 7ஆம் அதிபதியும் அவர் தான். இந்த 2 பேரும் சேர்ந்து 14ஆம் இடத்துல இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? உச்சமடைஞ்சாருன்னா நல்லா பலமாக இருக்கும். அதனால் தொழில் செய்கிறவங்க நல்லா நிதானத்தோடு செய்யுங்க. அதே நேரத்தில் நல்லா ஒரு பெரிய இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். மேலும் உங்களுக்கு ஜாதக ரீதியாக அது ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா என்னோடய நம்பருக்கு தொலைபேசியை தொடர்பு கொள்ளுங்கள், பேசலாம். நன்றி, வணக்கம். வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்திக்கு சைவமாக சாப்பிட்டு விரதமிட்டு சாயங்காலம் போய் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனையோ அல்லது விளக்கு போட்டோ வாரம் வழிபட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா சில கிரகத்தோட தாக்கங்கள்லேருந்து நீங்கள் விடுபடலாம். உங்களுக்கு குரு பகவான் நற்பலன்களை அள்ளி வாரி வழங்குவார். நன்றி, வணக்கம்.